ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம், தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம், பூய சனாதன முனிம் ச சனத்குமாரம், பூய சனாதன முனிம் ச சனத்குமாரம், த்ரே சிருஷ்டி கர்மணி து தேன நியுஜ்யமானாஹ, தே சிருஷ்டி கர்மணி து தேன நியுஜ்யமானாஹ, த்வத்பாத பக்தி ரசிகா ஜக்ருஹுர்நவாணீம், த்வத்பாத பக்தி ரசிகா ஜக்ருஹுர்நவாணீம், தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம், பூய சனாதன முனிம் ச சனத்குமாரம், தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம், பூய சனாதன முனிம் ச சனத்குமாரம், த்ரே சிருஷ்டி கர்மணி து தேன நியுஜ்யமானாஹ, த்வத்பாத பக்தி ரசிகா ஜக்ருஹுர்நவாணீம், தே சிருஷ்டி கர்மணி து தேன நியுஜ்யமானாஹ, த்வத்பாத பக்தி ரசிகா ஜக்ருஹுர்நவாணீம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அடுத்ததாக பிரம்மா யாரை படைத்தார்? பிரம்மா மனசா சசர்ஜ, தன் மனதின் சக்தியாலேயே படைத்தார். எதை படைத்தார்? யாரை படைத்தார்? சனகம் சனந்தம், சனகர் சனந்தனர் ஆகிய 2 பேரையும், பூயக மேலும் சனாதன முனிவரையும், சனத்குமாரம் ச சனத்குமாரரையும் படைத்தார். இந்த சனகாதிகள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த 4 பேரையும், இந்த சனகாதிகளை தன் மனதிலிருந்து படைத்தார். தேன அவரால், அந்த பிரம்மாவால், சிருஷ்டி கர்மணி நியுஜ்யமானா படைப்புத் தொழிலில் ஈடுபடுமாறு அவர் அந்த தன்னோட குமாரர்கள்ட்ட சொல்கிறார். தேது அவர்களோ துவத் பாத ரசிகா, உங்கள் பாதங்களில் மிக்க பக்தி கொண்டவர்களாக, உங்களுடைய சேவையிலேயே விருப்பம் கொண்டவர்களாக இருந்ததுனால, துவத் பாத ரசிகா அந்த மாதிரி இருந்ததுனால, வாணிம் அவரது சொற்களை ந ஜக்ருஹு அவர்கள் ஏற்கவில்லை. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம், பூய சனாதன முனிம் ச சனத்குமாரம், த்ரே சிருஷ்டி கர்மணி து தேன நியுஜ்யமானாஹ, த்வத்பாத பக்தி ரசிகா ஜக்ருஹுர்நவாணி. பகவானோட திருவடிகளை தியானித்து பிரார்த்தனையெல்லாம் பண்ணி தான் செய்த தவற்றுக்கு அவர் விரும்பி செய்யலை, ஆனால் அந்த தவறு நடந்து விட்டது. ஆனால் அதுக்காக பச்சாதாபப்பட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அப்படி பகவானோட திருவடிகளில் அவர் சரணமடைந்த பிறகு எப்படிப்பட்ட சிருஷ்டியை பண்ணுறார் அப்படிங்கிறத பட்டதிரிகள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்போது பிரம்மா தன்னோட மனசுலேருந்தே சனகாதியர் என்று சொல்லப்படுகிற சனக்கர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்கிற 4வரையும் படைக்கிறார். இவர்கள் 4வரையும் பார்த்து பிரம்மா நீங்கள் சிருஷ்டியை செய்யணும், பிரஜா உற்பத்தி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிற போது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இல்வாழ்க்கையில் மனைவி, குழந்தைகள் அந்த மாதிரி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதிலெல்லாம் எங்களுக்கு ஆசை இல்லை. எங்களோட எண்ணம் முழுவதும், கருத்து முழுவதும் பகவானோட திருவடிகள்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லி பிரம்மாவோட சொற்களுக்கு அவள் இணங்க மறுத்துடுறா. இங்கே நம்ம பட்டதிரி நமக்கு ஒரு கருத்தை புரிய வைக்கிறார். பெற்றோர்கள் குழந்தைகளை பெறுவதற்காக இணைகின்ற காலத்தில் சாத்விக மனநிலையும் பக்தி பாவமும் இருக்கணும். அப்போ தான் பிறக்கிற குழந்தைகளும்
சாத்வீகமாக சத்துவகுணங்களோடு இருப்பார்கள். தமோகுண பாவத்தில் இருந்து கொண்டு 5 வகை அஞ்ஞான விருத்திகளை பிரம்மா சிருஷ்டிக்கும்படி ஆயிடுது. அந்த பாவத்தை போக்க பகவானை ஸ்மரணம் பண்ணி தியானம் செய்கிற போது அவர் சத்துவகுண பாவத்துக்கு வந்துடுறார். அவருக்கு அப்போது பிறந்த சனகாதியர்கள் பக்தியிலும் மோட்சத்திலும் ஈடுபாடு உடையவர்களாக பிறந்தார்கள். அடுத்த ஸ்லோகத்துலேயும் பிரம்மாவோட கோபம் ருத்ரனை தோற்றுவிக்கிறதுன்னு பார்க்குறோம். பின்னால் பிரகலாதனோட சரித்திரத்தில் எப்படி தாயோட கருவில் இருந்த பிரகலாதன் நாரதரோட உபதேசங்களை கேட்டு பிறக்கும் முன்பே பக்தனாக ஆனான்னு பார்க்க போகிறோம். அதனால் இந்த குழந்தைகள் உருவாகின்ற காலத்திலும் அந்த குழந்தைகள் வயிற்றில் இருக்கின்ற காலத்திலும் சாத்வீகமான எண்ணங்கள், பகவான்கிட்ட பக்தி, இதை எல்லாத்தையும் வளர்த்து கொண்டால் அவர்களோட கர்ம வினைப்படி அவர்கள் எப்படி பிறக்கப் போகிறவர்களாக இருந்தாலும் கூட இதனால் அவர்கள் நல்ல குழந்தைகளாக, சாத்வீகமான குழந்தைகளாக, நல்ல குணத்தோடு இருப்பார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.